என்ன நலமான கண்டன என்ன சரியான கோட்டையில இன்னைக்கு நிறுத்தி பிடிச்சாங்க. இன்னைக்கு நின்று போட்டாங்க. நெருங்கொலைய வச்சாங்கம்மா. என்னை பெற்றால அம்மாடியா இன்னைக்கு நான் பாட்டி மேயும் சரி வேண்டாம். என்ன பலமான கண்ணன் இன்னைக்கு பார்த்து பிடிச்சாங்க. இன்னைக்கு பக்கவாட போட்டாங்க. பாதியில பழங்கொலைய வச்சாங்கம்மா. எனக்கு மஞ்ச உருண்டு வரும். என்ன பெற்றாலா மாடி இன்னைக்கு மழை இன்னைக்கு மழை போஞ்ச வெள்ளத்திலே இன்னைக்கு நான் மஞ்சால பொறுக்கு வரும். என் கொலைகார சண்டாதியா என்ன மனக்கோழைக்கு வச்ச பாவியா. எனக்கு தந்தை தாயின்னு யாரும் தெரியாமல் என் பெற்ற தந்தை தாயும் வாழ்க்கையை பார்க்கவில்லை. என்னை பெற்ற தாய் தந்தையார் என்னை பெற்றவர்கள் யார்? அவர் முகத்தை கூட பார்ப்பதில்லை. இங்கே சென்றேன், இங்கே கடந்தேன். கடந்த காலத்தில் பரிமளாபுரி ஒட்டாச்சி அனுவரக்கூடிய பரிமளா மகாராஜன் என்னை தூக்கி வந்து நாளுக்கு நாளாகத்தானே பால் கொடுத்து சீராட்டி என்னை வளர்த்து மாணவஜாலை படித்து விட்டு வருவார். என்னை படிக்க வைத்து இப்படியெல்லாம் படித்துக் கொண்டு இருக்கும் போது அந்த பரிமள ராஜா இருக்கிறாரே பெற்ற மகன் மகளை போல எனக்கு எந்த குறை வராமல் என் தாய் தந்தை என்னையுமே வராமல் இவருக்கு தான் எனக்கு தாய் தந்தை. உண்மைதான். இவருக்கு தான் எனக்கு அண்ணன் தம்பி தாய் தகப்பன். இப்படியெல்லாம் ஆசையோடு அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு என்னை வளர்த்து இல்லாம கிரகத்திலே படித்துக் கொண்டு வருகிறேன். இப்படி பாடாச்சாரியன் படித்துக் கொண்டு வரும்போது இல்லாம கிடைத்திருக்கும் போது எங்க அண்ணா எங்க அண்ணியும் அவர் பார்த்த பார்க்க வேண்டும். சகுந்தலா பாடக ஜாலி சென்று படிக்கின்றாள் அல்லவா? சகுந்தலா வந்திருக்காளா? வந்திருந்தா வர சொல்லப்பா.
சகுந்தலையானவள் உங்க ராஜி எங்க அண்ணா இருக்கு தங்கை அண்ணே எப்படி வந்தோம் அம்மா அண்ணே எங்க என்னோட பாத்தி படித்த அப்படினா தாய் தந்தை போல எங்களை பாவித்து அண்ணா அண்ணனுக்கு அண்ணன் அண்ணிக்கு ஆமா அப்பாவுக்கு அம்மா அம்மாவுக்கு அம்மா இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு அண்ணி ஆமா எனக்கு ஒரு அண்ணி இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு அண்ணன் ஆமா எனக்கு ஒரு அண்ணன் உனக்கு ஒரு அண்ணன் இப்படி இருவரையும் பாவித்த படித்தபடினால என்றென்றைக்கும் சுபேச்சுபதியாகத்தானே சரி சமுதிரா நீ வாயுவாய நாட்டியே ஒரு கோயில் போல எங்களை நினைத்து பாதப்படுத்தவில்லை ஆமா தீர்க்காலி பெற்று சுபேச்சுபதியாக தன் வாழ்வாய் என்று வர கொடுத்திருக்கிறோமா இந்த வீட்டில் உனக்கு இல்லாத உரிமை எதை வேணாலும் கேட்கலாம் இல்லையே இல்ல எனக்கு என்ன தேவைப்பாடு இல்லாமல் பிடிக்கு சாப்பிடுவதற்கு சாதமும் ஆமா என்ன எப்போதுமே திறம் உண்மை என்ன இளமா கிரகத்தில் பாசத்தோட அன்போடு வளர்த்து ஆமா நான் மாணவத்தை சற்று இளமா கிரகத்தில் இருக்கும் போது படித்து முடித்து வரக்கூடிய நேரத்துல என் அழத்தை வரும் கேக்குறேன் பொண்ணு தானே ஆமா பொட்ட பிள்ளைக்கு என்ன விவரம்னு நான் சொல்றேன் சரி சொல்லு நான் கேக்குறேன் சமுதிரா வெகு காலமா குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால இந்த வீட்டுக்கு நீ பிள்ளைதான் ஆமா ஆனா அதெல்லாம் உலகத்துக்கே தெரியுமே தெரியும் ஆமா எனக்கு நாத்தி சரி இருந்தாலும் ஆமா அண்ணனை கல்யாணம் செய்து ஒரு மாமாங்கம் சொல்ல 12 வருஷம் ஒரு குழந்தை இல்லாத காரணத்தினால உன்னை பிள்ளையா வளர்த்துக்கிட்டு வரோம் இதனால வரைக்கும் நாங்க சொன்ன வார்த்தையை நீ தட்டியது கிடையாது தட்டி பேசியது கிடையாது ஆசையா இன்னைக்கு உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் பேச போறேன் ஏங்கிட்ட நல்ல விஷயமா சந்தோஷம் தானே சரி சந்தோஷம் தான் பேசலாமா பேசுங்க சகுந்தலா பெண்ணா பிறந்த பூமி சாகரத்துல பருவ காலம் அடைந்து விட்டால் பருவம்னு சொன்னா வயசுக்கு வந்துட்டா இந்த பருவம் அடைந்து அவளை வீட்டுல வச்சிட கூடாதான் பருவ காலம் அந்த பெண்ணை வீட்டுல வச்சிருந்தா அவளுக்கு கர்வம் பிடிச்சிரும் அந்த கர்வம் வருவதற்கு முன்னாடி நல்ல ஒரு ஆடவர் பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்துடணும் ஆமா கர்வங்கிறது ஏற்பட்டுருச்சுன்னா அப்பா அம்மாவை மதிக்காது அண்ணன் தம்பை மதிக்காது ஆமா அது விருப்பத்துக்கு ஒரு செயல்பட்டு அப்ப நம்ம அசிங்கப்பட்ட அப்பா அம்மா நிக்கணும் அந்த மாதிரி பெயர் இல்லாமல் விழிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை சொல்ல போறேன் அப்படியா எங்களுக்கு குழந்தை கிடையாது ஆமா இந்த 55 தேசத்துல எங்கேயாவது சென்று ஒரு மாப்பிளை பார்த்து இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து உனக்கு ஒரு கல்விக்கு அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் செய்து வயிற்றுல ஆமா ஒரு குழந்தை பிறந்து ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்தா என் கணவருக்கு தங்கச்சி ஆமா தங்கச்சி புள்ள தாம்புள்ள மாதிரி உண்மைதானே இந்த நாட்டுக்கு பருவலி தேசத்துக்கு ஒரு வாரிசாயிடும் அதனால ஆமா காலகாலத்துல கல்யாணத்தை செய்துக்கிட்டா நாங்க மன சந்தோஷமா இருப்போம் அப்படியா ஆமா கல்யாணமா ஆமா
பாக்குவாங்க இது இது கல்யாணம் சொன்ன என்ன சொன்னா அதுதான் இப்ப என்னமோ சொல்ல வருது என்னன்னு கேட்க போறேன் நான் சொல்லலடி. இந்த கல்யாணத்துக்கு ஓத்துக்கல நான் என்ன சொல்றேன்னா நமக்கு பிள்ளை இருக்கா அந்த குட்டிக்கு நம்ம பெரியாச்சி கேட்டா அந்த குட்டிக்கு அந்த நம்ம பிள்ளை தான் கேட்கணும் அதை கேட்டா அந்த குட்டிக்கு நம்ம மகன் இல்ல கேட்டியா, உன் வயசு மட்டும்தான் அவளுக்கு கல்யாணம். கேட்டு வரேன் நான் கேட்டு வரேன் ஏய், எங்க அண்ணிட்ட சொல்லிட்டு வந்தாருங்க வாத்தி. வாங்க. நல்லா இருக்குல்ல இருக்கிறேன். வயசு வந்துட்டேன். எப்படி வந்த மேஜர் ஆயிட்டேன். ஏட்டே நீ வயசுக்கு வந்தியா ஊர் மேல வந்தியா ரோட்டு மேல வந்தியா கார் மேல வந்தியா பஸ்ல வந்தியா தோட்டத்துல வந்தியா காட்டுல வந்தியா மோட்டர் வந்தியா எந்த இடத்துல வந்த இதெல்லாம் உனக்கு தான். காடு மேடு தோட்டம் துறவெல்லாம் உனக்கு தான், எனக்கு கிடையாது. நீ எப்படி வந்த நான் வீட்டிலே வந்துட்டேன். ஆமா, நான் வந்த அன்னைக்கே எங்க அண்ணனே தெரியும். ஏய், அம்மா விவரமா கேக்குறிய நீ வந்துட்டியா நான் வந்த கதை பெரிய கதை எப்படி? நீ வந்துட்டியான்னு தான் கேட்டேன். அதான் நான் வந்த கதை பெரிய கதை நீ வந்துட்டியா வரலையான்னு கேட்டேன். கதை அப்புறம் வந்துட்டேன் வந்துட்டியா நீ வந்தது கார்ல வந்தியா பஸ்ல வந்தியா காட்டுல வந்தியா ரோட்ல வந்தியா மோட்ல வந்தியா வீட்டுல வந்தியா கடவுள திரௌபதி அம்மா மேல சத்தியமா சுருக்காட்டுல வந்தேன் வெட்ட போயிருப்பாயா சுருக்காட்ட பக்கம் அந்த நேரத்துல வந்திருப்பா என்னன்னு கேளு என்னடி இது வாயில போட்டுருந்தா அப்படி இல்லம்மா சரி என் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்காரி என் ஃப்ரெண்டு நாங்க 2 பேரும் ஒரு வீட்டுக்கு விடுவோம் ஆமா, ஒன்னா பண்ணிடுமாவும் ஒன்னா வருவான் போனா எங்க போற சொல்லி சொல்லியா போறது. அந்த என் சக்காந்து எனக்கு பின்னாடி பிறந்து முன்ன வயசுக்கு வந்துட்டான் என்னது? உடனே அவன் மாமா வீட்டு இருந்து குடமா முறுக்கு லட்டு சாந்திரி குடம் குடமா முறுக்கு வருது இந்த மாதிரி கருமாதி வீட்டுக்கு வருது வயசுக்கு வந்து வராது அது முறுக்கு வச்சுட்டு ஒரு தட்டுல கொஞ்சம் குடம் குடமா ஊத்திட்டு வராங்க வந்தது இவங்க தண்ணி ஊற்றி அந்த முறுக்கு லட்டு எல்லாத்தையும் பொறுக்கி தின்னான் நம்மள கொடுப்பான்னு எட்டி வச்சு பார்த்தேன் ஏன் ஒன்னா கூட்டிட்டு ஒண்ணு கூட குடுக்கலையா ஒண்ணு கூட குடுக்கல எனக்கு கோவம் வந்துச்சு நம்மளுக்கு பின்னாடி பிறந்த தேவையா வயசுக்கு வந்து அவங்க மாமூட்டு இருந்து அம்மா வாங்கிட்டு இருக்கிறாள் பரலூர்ல நம்ம மாமூடு எத்தனை பேர் இருக்கிறானுவா நம்ம மாமா பூமாலை இருக்கிறோம் தருமா இருக்கிறோம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஜீர் எடுத்துட்டு வருவாங்க ஓடுனா ஓட்ட 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 ஓட்டம் எங்க பரலூர் சுருக்காட்டு அவ வயசுக்கு வரலன்னா மனசு கஷ்டப்பட்டு நமக்கு பின்னாடி வந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டாரு இந்த உயிரின் மேனத்துக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சுருக்காட்டுக்கு சாவறதுக்கு ஓடு இருக்கிறான் நீ தாண்டி சொன்ன சுருக்காட்டுக்கு ஒண்ணுன்னு வயசுக்கு வர ஓடுன அங்க எப்படி இப்ப வருவாங்க சுருக்காட்டை ஓடி சுத்தி அடிச்சு பாக்க கல்லூரில உட்காந்து தேய்ச்சிக்கிட்டியா சுருக்காட்டுல சப்பாத்தி பையன் சோப்பு சோப்பா பைத்தருக்கு ஆமா 10 பயத்தை புட்ட நான் மட்டும் கண்ணை முடிக்கிட்டு கராமடான்னு தேய்ச்சிக்கிட்டேன் எங்க அம்மா கிட்ட போய் நின்று செவப்பாரத்தை பாத்துட்டா என் அம்மா வயசுக்கு வந்துட்டா நான் அவங்க அண்ணன் மட்டும் காலத்துக்கு போன் பண்றான் பரலூர்ல 3 டைம் வச்சானா பிறந்து வருது என் ஊருக்கு வரும் மாமனுவா என் மாமனும் தாய் மாமனும் 3 டைம் வச்சாலும் வந்து முட்டாய் சக்கரை வெத்தலை பார்க்க எல்லாம் எடுத்தாது தலையில தண்ணி ஊத்தி மாலையை போட்டு புது துணியை கொடுத்து குடிச்சில கொண்டு விட்டா அப்புறம் என்ன உட்காந்துட்டு போ விருப்பத்துக்கு நல்ல பழம் மிச்சரு முறுக்கு ஸ்வீட்டு ஜாங்கிரி லட்டு எல்லாம் வந்து உட்காந்து நிறைய சாப்பிட்டியா பழமெல்லாம் நான் ஒண்ணு கூடாந்தீங்க இந்த சப்பாத்தி பத்திர சொன்ன போல இருக்க மாட்டேங்குது ஆயா ஆமா நான் தேய்ச்ச உடனே என் மாமனும் தலைக்கு தண்ணி ஊத்துற உடனே ஈரம் பட்டதும் நப்பு பட்ட உடனே எனக்கு அரிப்பு ஆரம்பிக்குச்சு 2 கையை போட்டுக்கிட்டு என் அம்மா உடனே போல வந்தது வரங்காட்டி அந்த கையை போட்டு வச்சு தண்ணி பட்டதும் அந்த முள்ளூருக்கு போய் அரிசி கழிச்சா இருக்கு போட்டுக்கிட்டு தெரியுமா